வணக்கம். வேந்தரின் உச்சவேளை பகல் செய்திகளுக்காக ரேவதி. கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். பெங்களூருவில் இயல்பு நிலை திரும்புகிறது. பள்ளி கல்லூரிகளுக்கு திறப்பு. ஊரடங்கு உத்தரவு ரத்து. தில்லி நகரில் பரவும் சிக்கன் குனியாவுக்கு 6 பேர் பலி. மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவசர ஆலோசனை. பொங்கலுக்கு செல்ல ரயில்களில் முன்பதிவு 5 நிமிடங்களில் முடிந்ததால் பயணிகள் ஏமாற்றம். விழுப்புரத்தில் திமுக நகர செயலர் வெட்டி கொலை. கொலையாளிகளை பிடிக்க காவல்துறை முனைப்பு. பெங்களூருவில் தற்போது இயல்பு நிலை திரும்பி வருவதை அடுத்து அங்கு விதிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகத்தில் கடந்த ஒரு வாரமாக போராட்டங்களால் பதற்றமான நிலை உருவானது. வன்முறை கலவரங்களால் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது பதற்றம் தணிந்துள்ளதை அடுத்து அங்கு இயல்பு நிலை திரும்பி வருகிறது. பெங்களூருவில் பள்ளிகள், கல்லூரிகள், கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. பேருந்து போக்குவரத்தும் இயல்பாக உள்ளது. இந்த சூழலில் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து 3வது நாளாக 16 காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் 144 தடை உத்தரவு நீடிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பிற்காக பல இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். துணைநிலை ராணுவம் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ள போதிலும் தமிழர்கள் பகுதிகளில் பதட்டமும் பீதியும் இன்னும் முழுமையாக தணியாததால் 90% தமிழர்கள் இன்று 2வது நாளாக வீடுகளில் முடங்கியுள்ளனர். தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் வன்முறை ஏற்படுத்தியதாக இதுவரை 600 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சற்று முன் கிடைத்த செய்தி. தமிழக காங்கிரஸ் தலைவராக திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜனார்த்தன துவேதி இது தொடர்பான அறிவிப்பை தில்லியில் வெளியிட்டுள்ளார். தில்லியில் சிக்கன் குனியாவால் பாதிக்கப்பட்டு இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை குறித்து மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நட்டா ஆலோசனை மேற்கொண்டார். தற்போது மழைக்காலம் என்பதால் சுகாதாரம் இன்மையால் சிக்கன் குனியா, டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவுகின்றன. அங்கு சுகாதார பணிகளில் தேக்கம் அடைந்துள்ளன. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் தில்லியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு நடத்தப்பட்ட மருத்துவ சோதனையில் டெங்கு உறுதி செய்யப்பட்டது. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 1150 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே தில்லியில் சிக்கன் குனியாவும் பரவுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் சிக்கன் குனியாவுக்கு 6 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை குறித்து மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நட்டா ஆலோசனை மேற்கொண்டார். இது குறித்த விரிவான அறிக்கை அளிக்குமாறு தில்லி அரசுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக கோவாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த மாநில நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் அவசரமாக தில்லி திரும்பினார். அவர் சிக்கன் குனியா நோய்க்கு 5 பேர் பலியானதாக வெளியான தகவலை மறுத்தார். कल मैं खुद दिल्ली सरकार के 10 हॉस्पिटल्स में गया था. सभी जगह इंतजाम बहुत अच्छे हैं और सभी जगह बेड्स हमारे पास अवेलेबल है. जीटीबी हॉस्पिटल हमारा काफ़ी बड़ा हॉस्पिटल है. चिकनगुनिया में भी अदर कंडीशन साथ में हो सकती है. अगर एक आदमी बहुत ही सीरियसली बीमार है, उसकी कोई रेनल फेलियर है, बहुत सारी प्रॉब्लम्स है, उसके अंदर इन्फेक्शन ये भी हो सकता है. जैसे इन्फेक्शन मतलब मच्छर के काटने से होता है, कोई इन्फेक्शन वैसे होता है. आप अस्पताल में मेरे साथ घूमिएगा, आप में से कई लोग कल नहीं आएंगे ड्यूटी पे, आपको भी बीमार हो जाएंगे. அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்ட மாற்றுக் கட்சியினர் வரும் உள்ளாட்சி தேர்தலில் கட்சி மகத்தான வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா அழைப்பு விடுத்தார். சென்னை ராயப்பேட்டை YMCA திடலில் மாற்றுக் கட்சியினரை சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணையும் விழா இன்று நடைபெற்றது. இதில் திமுக, மதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ், தமாக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 91,308 பேர் முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய ஜெயலலிதா அதிமுக சிறந்த பயிற்சி களமாக செயல்படுகிறது என தெரிவித்தார். அதிமுகவில் இன்று தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் வரும் உள்ளாட்சி தேர்தலில் கட்சி மகத்தான வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றார். மேலும் அதிமுக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பிற மாநிலங்கள் மற்றும் பிற நாடுகளும் பின்பற்றுவதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டார். மக்களுக்காகவே வாழும் நான் இன்னும் ஏராளமான மக்கள் நல பணிகளை செய்து முடித்திட ஆர்வத்துடன் காத்திருக்கிறேன்.
என்னுடைய தலைமையின் கீழ் இணைந்து பணியாற்ற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு கழகத்தில் இணைத்துக் கொள்வதோடு அடுத்து வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகத்தான வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமாகவிலிருந்து விலகிய வேலூர் ஞானசேகரன், திருச்சி முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமான், திமுக முன்னாள் அமைச்சர் KKSSR மகன் ரமேஷ், நடிகர் கஞ்சா கருப்பு ஆகியோர் அதிமுகவில் இன்று தங்களை இணைத்துக் கொண்டவர்களில் முக்கியமானவர்கள். அதிமுகவில் இணைந்த பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய சாருபாலா தொண்டைமான், உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய நிர்வாகிகளுடன் நானும் இணைந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 50% இடஒதுக்கீட்டினால் பெண்களுக்கு 66,000 பொறுப்புகள் கிடைக்க இருக்கின்றது. இது மிகப்பெரிய வரலாற்று சாதனையாகும். அதற்கு வாய்ப்பு தந்த புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்காக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களின் முன்பதிவு தொடங்கிய 5 நிமிடங்களிலேயே முடிந்ததால் பயணிகள் பெரும் ஏமாற்றமடைந்தனர். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் நெல்லை, பாண்டியன், பொதிகை என பல்வேறு ரயில்களின் முன்பதிவு சில நிமிடங்களிலேயே முடிந்தது. இது குறித்து விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். பொங்கல் திருநாளுக்காக சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்பவர்களுக்காக ரயில் டிக்கெட்டிற்கான முன்பதிவு நேற்று தொடங்கியது. முதல் நாளான நேற்று சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி புறப்பட உள்ள ரயில்களுக்கான முன்பதிவு நடைபெற்றது. தற்போது பெரும்பாலானோர் இணையதளங்கள் மூலமாக ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்வதால் ரயில் நிலையங்களில் கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது. இந்நிலையில் ஜனவரி 12ஆம் தேதி எழும்பூர் மற்றும் சென்ட்ரலிலிருந்து புறப்படும் ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. முன்பதிவு தொடங்கிய 5 நிமிடங்களிலேயே தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பல ரயில்களில் முன்பதிவு முடிவு பெற்றது. இதனால் ரயில் நிலையங்களில் முன்பதிவுக்காக காத்திருந்த சிலர் ஏமாற்றத்துடன் சென்றனர். இந்நிலையில் வெளி மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு திரும்பும் ரயில்களுக்கான முன்பதிவு வருகின்ற 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை எழும்பூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் கோபிநாத். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக கட்சியின் பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இதன் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலினை நேரில் சந்தித்தார். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு திமுக ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய MK ஸ்டாலின், காவிரி நதிநீர் விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். நாங்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேள்வியை நீங்கள் தயவு செஞ்சு கோட்டையிலேயோ போயஸ் தோட்டத்திலேயோ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து இது சம்பந்தமாக கேடு. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய PR பாண்டியன், உள்ளாட்சி தேர்தலை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டும் என கூறினார். முழு அடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கர்நாடக தமிழர்களை பாதுகாப்பதற்கு காவிரி நீரை உரிய முறையில் பெற்றுக் கொடுக்க வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குழுவை உடனடியாக ஏற்படுத்தி தமிழகத்தை நிரந்தரமாக விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவர் இந்த அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். நாளைய மறுநாள் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற முழு அடைப்பு போராட்டம் முழு வெற்றி பெற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு திமுக ஆதரவு அளிக்கும் என கட்சியின் தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் நியாயமான உரிமையை நிலைநாட்ட வரும் 16ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என வணிகர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. இதற்கு திமுக முழு ஆதரவு அளிக்கும் என்றும் திமுகவினர் ஒத்துழைப்பு அளிப்பார்கள் எனவும் கருணாநிதி தெரிவித்துள்ளார்.
விழுப்புரத்தில் திமுக நகர செயலர் செல்வராஜ் அடையாளம் தெரியாத கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். விழுப்புரம் கே சாலையை பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் திமுகவின் விழுப்புரம் நகர செயலராக இருந்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை இவர் தனது நண்பர்களுடன் தெற்கு ரயில்வே காலனியில் நடைபயிற்சிக்காக ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் செல்வராஜை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. இந்த தாக்குதலில் செல்வராஜ் அந்த இடத்திலேயே இறந்தார். தகவல் அறிந்து விரைந்த விழுப்புரம் நகர காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்விரோதம் காரணமாக கொலை நடைபெற்றதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது வந்து ஒரு 3 பேர் வந்து எங்களுக்கு அப்பால கொண்டு போய் முன்னாடி பைக் நிறுத்தி இறங்கி வந்து என்ன வயசு தான் இருக்கும்? 25, 24, 25, 26 அதான் வயசு தான் இருக்கும். அதில் 5 பேர் முன்னாடி 3 பேர் வந்துட்டானுங்க, பின்னாடி 2 பேர் வந்துட்டானுங்க. எங்கேயும் போகும் ஓரத்துக்கு வழி இல்லாதவங்களுக்கு அட்டாக் பண்ணி தடுக்க போன என்ன ஒரு அடி அடிச்சானுங்க. இன்னொருத்தர் கையில் போட்டானுங்க. அடிச்சு போட்டு எங்கே போய் எந்த பக்கம் போனானே தெரியல. ஏஞ்சி நின்று பார்க்குறோம், பாடியாக தான் கிடையாது. இதனிடையே குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை முன்பு திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதி அளித்ததன் பேரில் மறியல் கைவிடப்பட்டது. மறியலால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாரம்பரிய சிறப்புமிக்க ஓணம் திருநாள் கேரளத்தில் மட்டுமல்லாமல் கேரள மாநிலத்தவர் வாழும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இன்று மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது. கேரளத்தில் நல்லாட்சி நடத்திய மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுதோறும் கேரள மக்களை நலம் விசாரிக்க வரும் இனிய திருநாளாக ஓணம் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த திருநாள் கேரளத்திலும் கேரள மக்கள் வாழும் பகுதிகளிலும் பாரம்பரிய சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது. கண்களுக்கு மட்டுமல்லாமல் நல்ல சுவை தரும் உணவு வகைகளும் இந்த நல்ல நாளில் தயாரிக்கப்பட்டு வீட்டில் இருப்போருக்கும் உறவினர் நண்பர்களுக்கும் வழங்கப்படுகிறது. திருவனந்தபுரத்தில் இன்று காலை நகரின் முக்கிய வீதிகளில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து ஊர்வலமாக சென்றனர். பாரம்பரிய இசைக்கருவிகளுடன் சண்டை மேளம் அடித்தபடி இளைஞர்கள் நடனமாடி வந்தது காண்போரை பரவசப்படுத்தியது. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக வண்ண வண்ண பூக்களால் அத்தப்பூ கோலமிட்டு பழங்களை படைத்திருந்தனர். பாராலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ள ஜஜாரியாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரேசிலில் நடைபெறும் பாராலிம்பிக்கில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 1 வெண்கலப் பதக்கம் வென்றிருந்த நிலையில் ஆடவருக்கான F46 பிரிவில் ஈட்டி எறியும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்ட ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த தேவேந்திர ஜஜாரியா 63.97 மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி எறிந்து சாதனை படைத்தார். அதனையடுத்து அவர் தங்கப்பதக்கம் வென்றார். போட்டியில் சீனா வெள்ளியையும் இலங்கை வெண்கலத்தையும் வென்றது. தேவேந்திர ஜஜாரியா கடந்த 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் சாதனை அளவாக 62.15 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். தற்போது அவரது சாதனையை அவரே முறியடித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பாராலிம்பிக் போட்டியில் வரலாற்று சாதனை படைத்த சிறப்பான முறையில் தங்கம் வென்ற தேவேந்திர ஜஜாரியாவுக்கு தனது வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். அவரை நினைத்து நாம் பெருமை கொள்வதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து அதே இடத்தில் நீடிப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பல பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் இதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தஞ்சாவூரில் 50 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் பாலச்சந்திரன் கூறினார். வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே பகுதியில் நீடிக்கிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு
வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு முறை மழைக்கான வாய்ப்பு உள்ளது. காவிரி விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு. சாஸ்திரி பவனை முற்றுகையிட முயன்ற மே 17 இயக்கத்தினர் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழர்கள் எந்த மாநிலத்தில் தாக்கப்பட்டாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே தமிழக பாரதிய ஜனதா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும் காவிரி நீரை தமிழகத்திற்கு தர மறுக்கும் கர்நாடக அரசின் போக்கை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம் எழுப்பப்பட்டது. அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்பட்டால் மத்திய அரசு வேடிக்கை பார்க்காது என தெரிவித்தார். கர்நாடகாவில் தமிழர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி 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 அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வேண்டுமென்றே பிரிவினை சக்திகள் அரசியல் லாபத்திற்காக இதை செய்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, சித்தராமையா அவர்களும் உச்சநீதிமன்றத்தில் நீர் கொடுங்கள் என்று சொன்னவுடன் கனத்த இதயத்தோடு கொடுக்கிறேன் என்று சொன்னது தவறான வார்த்தை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மாநில குழு கூட்டம் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சியை மாநிலத்தில் பலப்படுத்துவது குறித்தும் காவிரி கண்காணிப்பு குழு அமைப்பது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. மேலும் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. கட்சியின் மூத்த தலைவர் பிருந்தா கரத் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாட்டை கண்டித்து சென்னை சாஸ்திரி பவனை முற்றுகையிட முயன்ற மே 17 இயக்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் காப்பதாக கூறி மே 17 இயக்கத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட திருமுருகன் உள்ளிட்ட மே 17 இயக்கத்தை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழர்கள் இந்தியாவிற்குள்ளேயே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மோடி அரசினுடைய இந்த தமிழின விரோத செயலை கர்நாடக அரசின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருக்கிறது. இதை காங்கிரசும் சேர்ந்து உடனிருந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒத்துழைத்திருக்கிறது. ஆக இந்த 2 கட்சிகளும் தமிழின விரோதமாக தமிழர்களை மொத்தமாக அழிக்கின்ற வேளையிலே உடன்பட்டிருக்கின்றன. கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவதை தடுக்க வலியுறுத்தி தமிழகத்தில் நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நகராட்சி அலுவலகம் முன்பு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கர்நாடகத்தில் தமிழர்களும் தமிழக வாகனங்களும் தாக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து முழக்கமிடப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலர் முருகன், கர்நாடக அரசு தமிழர்களுக்கும் தமிழக வாகனங்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி வரும் வெள்ளிக்கிழமை வாகனங்கள் இயக்கப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டார். உடனடியாக தமிழர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். மத்திய அரசு கட்டுப்பாட்டிட எடுத்த பிறகும் கூட தமிழகத்தை சார்ந்த 25-30க்கும் மேற்பட்ட லாரிகள் பஸ்ஸுகளை எரித்திருக்கிறார்கள். இதனை ஓட்டுநர்களை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த செயல்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. இதனை தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் மிக மிக வன்மையாக கண்டிருக்கிறது. காவிரி பிரச்சினை காரணமாக லாரிகள் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் கர்நாடகத்திலிருந்து மக்காச்சோளம் வரத்து குறைந்துள்ளது. இதனால் கோழிகள் தீவனத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது.
கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிமோகா, சித்ரதுர்கா பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்படும் மக்காச்சோளத்தை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை சேர்ந்த மொத்த வணிகர்கள் தரம் பிரித்து ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். இங்கு அவை கோழி தீவனங்களாக தயாரிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் காவிரி பிரச்சனையால் லாரிகள் இயங்காததால் கர்நாடகத்தில் இருந்து மக்காச்சோளம் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கோழிகளுக்கு தீவன தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்காச்சோள மொத்த வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 அறைகள் தரைமட்டமாகின. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வி. சொக்கலிங்கபுரத்தில் உள்ள தனியார் பட்டாசு தயாரிப்பு ஆலை ஒன்றில் இந்த தீ விபத்து இன்று காலை ஏற்பட்டது. மூலப்பொருட்களை வைத்திருந்த 4 அறைகளில் அவற்றை கலவை செய்தபோது திடீரென தீப்பற்றியதால் அங்கு இருந்த பட்டாசு தயாரிப்பு பொருட்கள் எரிந்ததுடன் அந்த அறைகளும் தரைமட்டமாகின. கற்கள் தாக்கியதில் ஏசுதாஸ் என்ற தொழிலாளி காயமுற்றார். அவர் சிகிச்சைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று மற்ற தொழிலாளர்கள் பணிக்கு வராததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து வச்சக்காரப்பட்டி காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பாரம்பரிய சிறப்புமிக்க ஓணம் திருநாள் கேரளத்தில் மட்டுமல்லாமல் தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் வசிக்கும் கேரள மக்களால் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சென்னையில் உள்ள கேரள மக்கள் இன்று ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் எம். புவனேஸ்வரி. ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் வாழும் கேரள மக்களால் இந்த பண்டிகையானது வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்த போது மகாபலி மகாராஜாவை பாதாளத்துக்கு அனுப்பியதாகவும் அவர் ஆண்டுக்கு ஒரு முறை பூமிக்கு மக்களை காண வருவதாகவும் கூறப்படுகிறது. அவரை வரவேற்கும் விதமாகவே இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த ஓணம் பண்டிகையானது 10 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இந்த 10 நாட்களும் அத்தப்பூ கோலமிட்டு கேரள மக்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவர். அதே போன்று தமிழகத்திலும் இன்று கேரள மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் ஓணம் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளக்கணக்கான கேரள மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜையை வழிபட்டனர். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் தாங்கள் மிக சிறப்பாக இன்றைய நாளை கொண்டாடி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மகாபலி சக்கரவர்த்தி ரொம்ப கேரள மக்கள் மேலே ரொம்ப ஆசை கொண்டு இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் வரதா ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ எல்லாருமே வாசலில் அத்தப்பூ கோலம் போட்டு ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. ஸோ எங்களுக்கு இந்த ஓணம் கொண்டாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எல்லா கேரளா பீப்புளும் டெம்பிள் போய் கும்பிடுவாங்க. வீட்டில் நிறையா ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இளநீர் பாயசம் அந்த மாதிரி பாயசம் வீட்டில் ஸ்வீட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பூக்கோலம் எல்லாம் போட்டு ப்ரே பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணால் நம்ம சாமி நம்ம வீட்டுக்குள்ளே அருள் தர மாதிரி அது ஒரு இது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் புவனேஸ்வரி. ஓணம் திருநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி கோயம்புத்தூர் சித்தாபுத்தூரில் உள்ள அருள்மிகு ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான மக்கள் பங்கேற்றனர். வாமன அவதாரத்தில் உலகை அளந்த மகாவிஷ்ணுவுக்கு கேரளத்தை ஆண்ட மகாபலி மன்னர் தனது தலையை கொடுத்த புராண வரலாறை நினைவு கூறும் வகையில் ஓணம் திருநாள் கொண்டாடப்படுகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை திருவோண நட்சத்திரத்தில் தனது நாட்டு மக்களை மகாபலி மன்னர் காண வருவதாக ஐதீகம். இதன்படி மகாபலியை வரவேற்கும் விதமாக மலையாள மக்கள் தங்கள் வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டும் படையலிட்டும் ஓணம் திருநாளை கொண்டாடுகின்றனர். ஓணம் திருநாளையொட்டி சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இதில் திரளான மலையாள மக்கள் பங்கேற்று வழிபட்டு வருகின்றனர். மகாபலி தலையை காமிச்சு கொடுத்தாரு. தலையில கால் வச்சோடனே கீழே போயிட்டாரு. பூமி குழந்தை கீழே போயிட்டாரு. அவரு நம்மளை பார்க்க வர வருஷத்துல ஒரு தடவை பார்க்க வர ஃபங்க்ஷன் தான் ஓணம். ஓணமா நம்ம கொண்டாடுறோம். ஓணத்துக்கு காலையில் நம்ம எந்திரிச்சு பூக்கெல்லாம் போடுவோம். தென் சத்யா இஸ் த மெயின் திங். விஷ் ஹாப்பி ஓணம் டு ஆல். நாமக்கல் மாவட்டம் பரளி ஒத்தையூர் அருள்மிகு பொம்முதேவர் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். வளையப்பட்டி அருகே உள்ள பரளி ஒத்தையூர் அருள்மிகு பொம்முதேவர் பொம்மாயி அம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழாவையொட்டி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு விநாயகர் பூஜையுடன் யாகம் நேற்று நடைபெற்றது. இன்று அதிகாலை 4ஆம் கால பூஜைகள் தொடங்கி நடைபெற்றன.
இதனையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரியில் உள்ள அருள்மிகு வானமாமலை கோவிலில் திருப்பவித்திர உற்சவ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நான்குநேரி அருள்மிகு வானமாமலை கோவிலில் திருப்பவித்திர உற்சவ விழா 7 நாட்கள் நடைபெறுகின்றன. இங்கு இன்று காலை மூலவருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையடுத்து சுவாமிக்கு பவித்திர மாலை அணிவிக்கப்பட்டு காப்பு கட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட நீச்சல் குளத்தில் பயிற்சியாளர்கள் இல்லாததால் உள்ளூர் போட்டிகளில் கூட பதக்கம் வெல்லும் வாய்ப்பு குறைந்து வருவதாக பயிற்சி பெறும் மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். அண்மையில் முடிவடைந்த ஒலிம்பிக் போட்டிகளில் 1 வெள்ளி 1 வெண்கலம் என 2 பதக்கங்களை மட்டுமே இந்தியாவால் பெற முடிந்தது. பதக்கப்பட்டியலில் இந்தியாவை தேட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இது பற்றி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. விளையாட்டு வீரர்கள் உருவாக்குவதில் அரசியல் தலையீடு இல்லாமலும் ஆர்வம் கொண்ட வீரர்களை இளவயதில் இருந்தே ஊக்குவிக்க வேண்டும் என்ற கருத்தும் பரவலாக கூறப்பட்டது. இதனிடையே விழுப்புரம் மாவட்ட நீச்சல் குளத்தில் பயிற்சியாளர்கள் இன்றி மாணவர்கள் திணறி வருகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நீச்சல் குளத்திற்கு நியமிக்கப்படும் பயிற்சியாளர்கள் பணியிடம் நிரப்பப்படாமல் இருப்பது மாணவர்கள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு கோச்சினால நான் சரியா பயிற்சி இல்லை. நான் 2 வருஷமாக ஸ்விம்மிங்கில் இருக்கிறேன். எனக்கு இன்னும் கோச் இருந்துச்சுன்னா நான் நேஷ்னல் அசோசியேஷன் ஒலிம்பிக் போக வாய்ப்பு இருக்குது. நிறைய பிளேஸில் ஸ்டேட் காம்படிஷன் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன்லாம் மெடல் அடிச்சிருக்கேன். மதுரை, வேளச்சேரி, சென்னை எல்லாம் நிறைய பிளேஸில் மெடல் அடிச்சிருக்கேன். எங்களுக்கு ஸ்விம்மிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னும் யாராவது கோச் வந்தால் நல்லா இருக்கும். நீச்சல் குளத்தில் பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள் இல்லை என்பதால் மாணவர்கள் பயிற்சி எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்தனர். தற்போது பயிற்சியாளர்கள் இல்லாததால் நீச்சல் குளத்திற்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை 5ஆக குறைந்துள்ளது. இதனால் ஆர்வத்துடன் வரும் மாணவர்கள் நீச்சல் பயிற்சி எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தவிர போதிய பயிற்சி இல்லாத தற்காலிக பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிப்பதால் மாணவர்களின் பாதுகாப்புக்கு கேள்விக்குறி ஏற்பட்டுள்ளது. ஆனால் சரியான பயிற்சி இல்லாதனால ஸ்டேட் லெவலுக்குலாம் போனாலோ கோல்டு அடிக்க முடியல, சில்வரோ பிரான்ஸோ மட்டும்தான் அடிக்க முடியுது. அதுக்கு காரணம் பயிற்சியாளர் இல்லை. இது அரசாங்கம் மேற்கொண்டு இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு பயிற்சியாளர் போட்டு அவளுக்கு கற்றுக்கிட்டா கண்டிப்பாக ஒலிம்பிக் லெவலில் வரவும் அவளுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் ஆரம்பித்து ஒரு 2.5 வருஷம் ஆகுது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 1 இயர் வரைக்கும் கோச்சஸ் ஒருத்தர் போட்டு விழுப்புரத்துக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு கோச் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரான்ஸ்ஃபரில் வெளியூர் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இது வரைக்கும் விழுப்புரம் ஸ்விம்மிங் பூலுக்கு யாரும் கோச்சஸ் இல்லை. இருந்தாலும் ஒரு நல்ல பயிற்சியாளரை போட்டு பசங்களை டெவலப் பண்ணால் ஃப்யூச்சரில் நிறைய லெவல்களில் சாதிப்பாங்கன்றது பேரண்ட்ஸுடைய நம்பிக்கை. பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றாலும் போதிய பயிற்சி இல்லாததால் முதலிடத்தை பிடிக்க முடியவில்லை என மாணவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். பயிற்சியாளர்கள் முறையாக பயிற்சி அளித்தால் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெறுவதோடு தேசிய மற்றும் ஒலிம்பிக் போன்ற பன்னாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெறுவோம் என மாணவர்கள் நம்பிக்கையுடன் கூறியுள்ளனர். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் முழு கவனம் செலுத்தி உடனடியாக பயிற்சியாளரை நியமித்து நீச்சல் வீரர்களை உருவாக்கி சாதனை படைக்க ஊந்துகோலாக இருக்க வேண்டும் என்பதே விழுப்புரம் மாவட்ட பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழக அரசு முறையான பயிற்சியாளர்களை இங்கே நியமித்து நீச்சல் குளத்திற்குண்டான பொலிவுடன் இங்கே மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதே இந்த பெற்றோர்களின் மாணவர்களின் விருப்பமாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஆர். சுரேஷ். சாம்பியன்ஸ் கோப்பை கால்பந்து பார்சிலோனா அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி
அயலக செய்திகள். தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. மெடலின் நகரிலிருந்து சுமார் 129 கிலோமீட்டர் வடகிழக்கே பூமியின் அடியில் 72 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6ஆக பதிவாகியுள்ளது. இன்றைய நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் தொடர்பான உடனடி தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. தாய்வான் நாட்டில் தொடரும் புயல் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தாய்வான் நாட்டின் பின்தாங்கில் கடந்த சில நாட்களாக புயல் காற்றுடன் மழை பெய்து வருகிறது. மெரிண்டி என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் மழையால் பல இடங்களில் மரங்களும் மின் கம்பங்களும் வேரோடு சாய்ந்தன. இதன் காரணமாக மின்சாரம் தடைப்பட்டதால் பல பகுதிகள் இருளில் மூழ்கின. இதனால் 40,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டனர். ஹூலியன், காசிங் ஆகிய இடங்களில் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகங்களும் மூடப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சாம்பியன்ஸ் கோப்பை கால்பந்து தொடரில் பார்சிலோனா அணி 7-0 என்ற கோல் கணக்கில் செல்டிக் அணியை வீழ்த்தியது. ஸ்பெயினின் கேட்டலோனியா நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் பார்சிலோனா அணியின் செல்டிக் அணி மோதியது. முன்னணி வீரர்களான லயோனல் மெஸ்ஸி மற்றும் நெய்மர் இடம்பெற்றிருந்த பார்சிலோனா அணி தொடக்கம் முதலே மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஆட்டத்தின் 3வது நிமிடத்திலேயே கோல் அடித்த மெர்சி அடுத்தடுத்து 2 கோல்கள் அடித்து பார்சிலோனாவை முன்னிலைப்படுத்தினார். அவரது சிறப்பான ஆட்டத்தால் 7-0 என்ற கோல் கணக்கில் பார்சிலோனா அணி அபார வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெங்களூருவில் இயல்பு நிலை திரும்புகிறது. பள்ளி கல்லூரிகள் திறப்பு, ஊரடங்கு உத்தரவு ரத்து. தில்லி நகரில் பரவும் சிக்கன் குனியாவுக்கு 6 பேர் பலி. மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவசர ஆலோசனை. பொங்கலுக்கு செல்ல ரயில்களில் முன்பதிவு 5 நிமிடங்களில் முடிந்ததால் பயணிகள் ஏமாற்றம். விழுப்புரத்தில் திமுக நகர செயலர் வெட்டி கொலை. கொலையாளிகளை பிடிக்க காவல்துறை முனைப்பு. தமிழக காங்கிரஸ் தலைவரானார் திருநாவுக்கரசர். காங்கிரஸ் மேலிடம் நியமனம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.